சுருக்கமாக உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் புரிகிறதுக்கு ஹஜ்ஜை பற்றி பிற 8க்கு நம்ம திரும்ப அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜத்தன்னு சொல்லிட்டு இஹ்ராமுடைய ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நம்ம மினாவுக்கு போயிடுவோம். பிற 8 காலையில் போயிட்டு லொஹரு, அசரு, மகரிப், இஷா, சுபு இந்த 5 வக்து அங்கே தொழுவோம். 2 ரக்காயத்தான் தொழுவோம். தனித்தனியாக தொழுவோம். தனித்தனியானா லொஹர் அசரோட சேர்க்காம ஜமாத்தா வைப்போம். ஆனால் தொழுகை தனித்தனியாக தான் இருக்கும். லொஹர் நேரத்தில், அசர் நேரத்தில், மகரிப் நேரத்தில், இஷா நேரத்தில். சுபுக நம்ம எப்போதையும் ஜம்மு செய்ய முடியாது. முடிச்சு இந்த பிற 8ல் தொழுகையை தவிர வேற என்ன இபாதத்து? ஒன்றும் இல்லை. தல்பியா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியது, அதான் இபாதத்து. பிற 9க்கு காலையில் நம்ம புறப்படுவோம். அரஃபாவுக்கு போவோம். லொஹருக்குள்ளார அரஃபா போய் சேர்ந்துடணும். அங்கே போன உடனே நம்ம தேவையான ரிஃப்ரெஷ்லாம் ஆகிக்கிட்டு லொஹரையும் அசரையும் சேர்த்து லொஹர் நேரத்தில் தொழுதுருவோம். 2 ரக்காயத்தா தொழுவோம். ஒரு பாங்கு சொல்லப்படும், காமத் சொல்லப்படும், லொஹர் தொழுவோம். திரும்ப காமத் சொல்லப்படும், அசர் 2 ரக்காயத் தொழுதுருவோம். தொழுதுட்டு ஏதாவது நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் நேரம் அசதியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம் படுத்துட்டு அதோட ரெடி ஆகிடும். துவா செய்யறதுக்கு ரெடி ஆகிடணும். நம்ம டென்ட்டுக்குள்ளாரையோ டென்ட்டுக்கு வெளியிலேயோ போய் நின்று கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கால் வலிக்குதே, கால் வலிக்க நிற்கணும். சரிங்களா இல்லையா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். சூரியன் மறையிற வரைக்கும் துவா கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து புறப்பட சொல்லுவாங்க. நம்ம புறப்பட்டு முஸ்தலிஃபா வருவோம். அங்கே வந்து தான் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவோம். மகரிப் 3 ரக்காயத்து, இஷா 2 ரக்காயத்து தொழுதுட்டு வித்திர தொழுதுட்டு உடனே படுத்துடணும். அப்புறம் படுத்தணும், ரெஸ்ட். எல்லாம் பாருங்க எப்படி வச்சுட்டா பாருங்க. இந்த பட்டியல கஷ்டம் நின்னில ரெஸ்ட் எடுத்துரு. உடனே ரெஸ்ட் எடுத்துட்டு சுபுடைய வக்து வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆகி ஒழு செஞ்சு கரெக்டா அந்த சுபுடைய வக்து வரும்போது அதான் சொல்லுவாங்க. 2 ரக்காயத்து சுன்னத்து, 2 ரக்காயத்து ஃபர்ல தொழுதுட்டு அங்க நின்றுக்கிட்டு நம்ம துவா கேட்கணும். கிப்லாவை முன்னோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நின்று கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் சூரிய முடியறதுக்கு சில நிமிடங்கள் இருக்குன்னு தெரியும் பொழுது அங்கிருந்து நம்ம மினா நோக்கி புறப்படுவோம். அப்ப பிற எத்தனை ஆயிருக்கும்? சரியா? இந்த 10 அன்னைக்கு நம்ம 4 அமல்கள் செய்யணும். இந்த 4ல் எதையும் முன்னாடி பின்னாடி செஞ்சாலும் தப்பு கிடையாது. முதல் அமல் என்ன? ஜம்ராத்தில் கல் எறிகிறது. சரியா? கடைசி ஜம்ரா பெரிய ஜம்ரான்னு சொல்லுவாங்க. அங்க மட்டும் 7 கல் எறிவோம். அந்த 7 கல் எரியிற வரைக்கும் நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணுமா? அப்ப தல்பியாவை எங்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்க? பிற 8க்கு நம்ம அஜிதியால ரூம்ல இருந்து கிளம்பும் போது சொன்னோமா இல்லையா? அங்க ஆரம்பிக்கிற தல்பியா எங்க வந்து முடியும்? ஜம்ராத்துல கல் எறிகிற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். கல்லெறி கையை தூக்குறீங்கல்ல, அப்பதான் தல்பியா ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கல் எறிவது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர். அடுத்த கல்லுக்கெல்லாம் வெறும் அல்லாஹ் அக்பர். 7 கல் எறியணும். ஜம்ராத் கல் எறிஞ்சிட்டீங்களா? அதுக்கப்புறமா குர்பானியா இருக்கணும். குர்பானியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அங்க கவர்மெண்ட்டுடைய அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம டோக்கனை கட்டிடுவோம். அதனால மைண்ட் ஃப்ரீ. அதுக்கப்புறமா நம்ம டென்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மொட்டை அடிச்சுக்கணும். ஆண்கள் மொட்டை அடிச்சிருவாங்க. பெண்கள் அதே போல உம்ராக்கு வெட்டின மாதிரி ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு மட்டும் வெட்டி முடிஞ்சிருச்சுமா. கல்லை எரிஞ்சிட்டு நீங்க வெட்டிட்டீங்கன்னா இஹ்ராம் ஃபினிஷ்ட். நீங்க நல்லா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. ஆண்களுக்கு தான் மெயினா, அவங்க தான் எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம இஹ்ராம் கழட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா நம்ம காபத்துள்ளால போய் தவாஃபு ஜியாரா செய்யணும். அந்த தவாஃபுக்கு பேர் என்ன? 4 அமல்மா. இதுல எதை வேணாலும் முன்னாடி பின்னாடி செய்யலாம். இப்ப காபத்துள்ளால போய் தவாஃபு ஜியாரா பிற 10க்கு செய்ய முடியல, 11க்கு செய்யலாம், 12க்கு செய்யலாம், 13க்கு செய்யலாம். இல்ல நம்ம மக்காவுக்கு ரூமுக்கு போனதுக்கு பிறகு கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா அது வரைக்கும் முழு இஹ்ராம்ல இருந்து நம்ம வெளியாக முடியாது. பார்ட் ஆஃப் இஹ்ராம்ல இருந்து தான் வெளியாகிரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது செய்யாம யாராவது ஊருக்கு போனாலும் அவங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேற முடிஞ்சுமா. அதுக்கப்புறமா நம்ம பிற 11ல மினால தங்கி இருப்போம், 12ல மினா தங்கி இருப்போம், பிற 13ல அசர் வரைக்கும் மினால தங்கி இருப்போம். சோ பிற 11ல என்ன செய்வோம்? 8ல என்ன செஞ்சோமோ அதான் செய்வோம். 2 ரக்காயத்தா எல்லா தொழுகையும் தொழுவோம். சரிங்களா? மற்ற நேரங்கள்ல தக்பீர் ஓதிக்கிட்டு இருப்போம். இப்ப என்ன ஓதுவோம்? தக்பீர் ஓதுவோம். குர்ஆன் ஓதுவோம், தக்பீர் ஓதுவோம். பிற 12லயும் அதை தான் செய்வோம், பிற 13லயும் அதான் செய்வோம். அடுத்து மினாவுக்குன்னு உள்ள இந்த 3 நாள்ல உள்ள விசேஷமான அமல் என்ன? லொஹர் தொழுகைக்கு பிறகு கல்லெறிகிற நேரம் ஆரம்பிக்கும். அடுத்த நாள் சுபுஹ் தொழுகை வரைக்கும் கல்லெறியலாம். அடுத்த நாள் லொஹருக்கு முன்னாடியும் போக கூடாது, அடுத்த நாள் சுபுஹத்தானாலும் தப்பா போயிடும். இப்ப 3 ஜம்ரால கல்லெறியணும். எத்தனை ஜம்ரால? பிற 10ல எத்தனை ஜம்ரால கல்லெறிஞ்சோம்? ஒன்லி 1 ஜம்ரா, பெரிய ஜம்ரா. இப்ப 3 ஜம்ரால முதல்ல சின்ன ஜம்ரா 7 கல்லு. சரிங்களா? மக்காவை இடதுபுறமா ஆக்கிக்கிட்டு நம்ம எரியணும். அடுத்து நடு ஜம்ரா, அங்கேயும் அதே போல 7 கல் எரியணும். இந்த முதல் ஜம்ரா சின்ன ஜம்ரால கல் எரிஞ்சிட்டு 7 கல் எரிஞ்சிட்டு தள்ளி வந்து நின்று கிப்லாவை முன்னோக்கி துவா கேட்கணும். 2வது ஜம்ரா நடு ஜம்ரால கல் எரிஞ்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து துவா கேட்கணும், லாங் துவா கேட்கணும். இதுவும் அப்படிதான், லாங் துவா. 3வது ஜம்ரா பெரிய ஜம்ரால கல் எறிஞ்சிட்டு நோ துவா, உடனே ஃபௌரன் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதே போலதான் பிற 12க்கு செய்வோம், பிற 13க்கு செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்துடும். இதோட நம்முடைய ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சிருச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தவாஃபுல் விதா